நடத்தப்படுகிறது. அதில் நம்முடைய வடக்கு மாவட்ட கிராம முன்னேற்றக் சார்பில் இன்று சர்டிபிகேட் நலத்திட்ட உதவி வழங்கும் நிலையை இப்போது நடைபெறுவது. இங்கு வருகின்ற துணை சகோதரிகளே, அதுபோல நம்முடைய நிகழ்ச்சியை கலந்து கொண்டுள்ள மாநகராட்சி ஆணையர் அவர்களே, நம்முடைய அவைத்தலைவர் செல்வராஜன் அவர்களே, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் தம்பி மதியழகன் அவர்களே, மாவட்ட அவைத்தலைவர் செல்வராஜன் அவர்கள், அதுபோல மாநகர துணை மேயர் திருமதி ஜெனிகா அவர்கள், உதயகுமார் அவர்கள் மற்றும் மண்டல தலைவர் திரு நிர்மல் அவர்கள் மற்றும் நம்முடைய முன்னாள் மேயர் திருமதி கஸ்தூரி தங்கம் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டுள்ள கழக செயல் வீரர்கள், மகளிரணி அமைப்பாளர் திருமதி கவிதா தேவி உள்ளிட்ட அத்துணை பேர்கள் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திட்டமே பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு நிதி உதவி வழங்கும் திட்டம் வந்து நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களால் 1989ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட திட்டம். ஏன்னா கர்ப்பிணி பெண்கள் நல்ல ஊட்டச்சத்தோடு சாப்பிட்டாதான் வயிற்றில் உள்ள குழந்தை வந்து ஆரோக்கியமா பிறக்கும். ஆரோக்கியமான குழந்தை பெற்று போது வளர்ப்பது ஈஸியா நம்ம வளர்த்துக்கலாம். ஆரோக்கியமான குழந்தை இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு உணவளிச்சு ஏற்படும், அறிவாற்றல் மிக்க குழந்தையா இருக்கும். அதனால அப்படிங்கிற நோக்கத்தோடு முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் அப்போதைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் 1989ஆம் ஆண்டு இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாரு. அப்போ வந்து 500 ரூபா அவருக்கு நிதி உதவி வழங்கும் பேருகளை முகப்பேர் நிதி உதவியாக அன்னைக்கு வழங்கும் திட்டத்தை அவர் தொடங்கி வைத்தார். அந்த திட்டம் இப்பொழுது படிப்படியாக தொடர்ச்சியாக நிறைவேற்றப்படுகிறது. எல்லா காலங்களையும் நிறைவேற்றப்பட்டு வந்தது. ஒன்றிய அரசு நிதியும் பெற்று அந்த திட்டம் வந்து இப்பொழுது அரசு மருத்துவமனையில் இடைக்கால பார்ப்பவர்களுக்கு நமக்கு அந்த பெட்டகம் சத்து பெட்டகம் வழங்கப்படுகிறது. மீதி 6ஆம் மாதம் அப்புறம் 9ஆம் மாதம் அப்படிங்கிற மாதிரி பிரித்தும் வழங்கப்படுகிறது. ஆக அந்த திட்டம் வந்து இன்னைக்கு முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் வழங்கப்பட்ட திட்டம் இன்னைக்கு அந்த தொடர்ச்சியாக இன்னைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய அளவிலும் செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி உள்ளது அப்படின்றத இங்க வந்து பெருமையா சொல்லலாம். என் சகோதரி வந்து 2 வயசு வரைக்கும், அதாவது 1000 நாட்கள் கரு உருவானதுலேருந்து 1000 நாட்கள் மிக முக்கியமான நாட்கள். நம்ம பிள்ளைங்களுடைய மூல வளர்ச்சி, அவர்களுக்கு தேவையான ஆரோக்கியம்லாம் வேணும். அதனால நீங்க சத்தான உணவுகள் சாப்பிட்டே ஆகணும். எந்த உணவு பிடிக்கிறதோ அந்த உணவை எடுக்கணும். அநேகமாக எல்லா உணவும் இந்த கர்ப்ப காலங்களில் நமக்கு பிடிக்கிறது இல்லை. சில உணவு வாட வந்தாலே நமக்கு உணவு விடுற மாதிரி இருக்கும். அதனால நீங்க பிடிக்கிற உணவை வயிற்றுக்கு எடுத்துக்கோங்க, சாப்பிடாம இருக்காங்க. சாப்பிடாம இருக்கும்போது உங்களுக்கும் உங்களுடைய ஆரோக்கியமும் பாதிக்கப்படும், பிள்ளையோடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படும். ஏன்னா உங்களுடைய ரத்தத்துல இருந்து அந்த இளைஞர் தான் பிள்ளைதான் ஆதாரத்தை எடுக்க வேண்டும் என்று சகோதரிகளுக்கு நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். சத்தான பழைய வகைகள், பல வகைகள், முட்டை, பால், எது குடிச்சிருக்கோம் அதை வயிறார அது கூட சாப்பிடுவோம். நான் 3 முறை தான் சாப்பிடுறதில்ல, ரொம்ப லேட்லேயே சாப்பிடாதீங்க. அந்த மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கிறோங்க. பிள்ளையும் நமக்கு ஆரோக்கியமாக வளர்கிறோம். குழந்தை பெற்றப்போ நம்ம 2 வயசு வரைக்கும் பிள்ளைங்களுக்கு 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பருவத்தை நீக்கி ஒரு நெய் சோறு கொடுக்கணும் இல்லையா? அது விதமா பிள்ளைக்கு அதிகமாக மிக்சி அரைச்சி கொடுத்தீங்கன்னா பிள்ளைக்கு ஒன்றும் செய்யாது. செமிக்கக்கூடிய சக்தியை கொடுங்க. ஒரு வயசு வரைக்கும் அப்படி கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா வகையான உணவும் பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு நீங்கள் உங்கள் தாய்மார்கிட்ட மாமாவை கேட்டு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ள. அதனால இன்னைக்கு வந்து நம்ம 102 மகளிர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக சார்பில் இந்த உதவியை நம்ம வழங்குறோம். இதே போல பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்கள் மீனவர்களுக்கு மீன்பிடி தடைக்கால நிவாரண திட்டத்தை 2006ஆம் வருஷம் முதலமைச்சராக இருந்தபோது தொடங்கினார். அந்த திட்டத்தில் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகிறது. இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அதை 8000 ரூபாயாக அதிகரித்து கொடுத்திருக்கிறார்கள். அதே போல பார்த்தீங்கன்னா ஆதிதிராவிட மக்களுக்கு, ஏழை எளிய ஆதிதிராவிட மக்களுக்கு குடியிருப்பு வீடு கட்டி கொடுக்கும் திட்டத்தை முதலில் தொடங்கியது முத்தமிழறிஞர் கலைஞர் தான். அவர் 72ஆம் வருஷம் அந்த முதலமைச்சராக தொடங்கினார். இன்னைக்கு அந்த திட்டம் இந்தியா எங்கும் செயல்படுத்தப்படுகிறது, எல்லா பகுதியும் செயல்படுத்தப்படுகிறது. அதே போல ஒரு குசைமாட்டு வாரியம் அப்படின்ற ஒரு வாரியத்தை உருவாக்கி ஏழை எளிய மக்களுக்காக அந்த திட்டங்களை, அந்த வீடு கட்டி கொடுக்கும் திட்டத்தை கொண்டு வந்ததும் நம்முடைய முதலமைச்சர் தான். எல்லாராலும் பாராட்டப்பட்டு இன்னைக்கும் அநேகர் பயணிகளுடைய திட்டம் சொன்னா கலைஞர் காப்பீட்டு திட்டம். கலைஞர் காப்பீட்டு திட்டம் ஒரு திட்டம் ஒரு கொண்டு வந்ததுனால எத்தனையோ பேர் வந்து ஒரு ஆபரேஷனுக்கு 2 லட்சம் ஆகும்னா ஒரு ஏழை மக்கள் அந்த 2 லட்சம் எடுப்பதற்கு ரொம்ப சிரமமான நிலை ஏற்படுவதற்காக தான் உயர்தர சிகிச்சை அவசரமா செய்யணும். ஒரு ஹார்ட் ஆபரேஷன், ஒரு
இல்லாதவங்க எடுத்துக்கலாம். அந்த காப்பீட்டு அட்டையை வச்சு 5 லட்சம் வரைக்கும் நம்ம குடும்பத்தில் உள்ள யாருக்குனாலும் நம்ம வந்து அந்த திட்டத்தின் மூலம் ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் அதன் மூலம் நம்மளுடைய குடும்பத்தார் பயனடைய முடியும். அவங்க எந்த அவசரனாலும் காப்பீட்டு அட்டையோடு எங்க காப்பீட்டு அட்டையை ஏற்றுக்கொள்கிறாரோ அந்த ஆஸ்பத்திரியில் நீங்க சேர்ந்தீங்கன்னா நம்முடைய நல்ல முறையில் உயர்நிலை சிகிச்சையை நம்ம குடும்பத்தினர் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த திட்டமும் இன்னைக்கு ஒன்றிய அரசு எடுத்து போய் இந்திய அளவில் நம்முடைய காப்பீட்டு திட்டம் திட்டமும் இன்னைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அதே போல பெண்களுக்கு சொத்துரிமை வந்தது வந்து நம்முடைய முதலமைச்சருடைய உன்னத திட்டங்களில் ஒன்றுன்னு சொல்லலாம். பெண்களுக்கு என்று உரிமை வழங்கியது நம்முடைய தமிழக கலைஞர் தான். அவர் தகப்பனாருடைய சொத்துல பெண்களுக்கு பங்கு உண்டு, சம உரிமை உண்டு, ஆணானாலும் வாரிசுதான் பெண்ணானாலும் வாரிசுதான் அப்படின்ற சட்டத்தை 1989 கொண்டு வந்தாங்க. 89க்கு அப்புறம் திருமணம் நடந்த எல்லா பிள்ளைகளுக்கும் அவங்க தகப்பனார் சொல்லி சம பங்கு உண்டு ஒரு நிலையை உருவாக்கியது நம்முடைய தமிழக கலைஞர் அவர்கள். அதனால இப்ப பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பியெல்லாம் சொத்தை பிடிக்கும் போது அப்பாவையும் தங்கச்சி கூப்பிட்டு வச்சுக்கிட்டு தங்கச்சி நாயுடு இருக்கிறேன் கொஞ்சம் கைது போட அப்படின்னு ஒரு பேசி முடிக்கக்கூடிய நிலை இன்னைக்கு உருவாக்கி. ஆனா அந்த 89க்கு முன்னால கலைஞர் இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்பு ஒரு கோடீஸ்வரனா இருந்தாலும் தனக்கு பெண் குழந்தை மட்டும் இருந்தது வைக்கிறேன் அந்த சொத்தை பங்காளி எடுத்துருவாங்க. நாம் பிள்ளைக்கு கொடுக்க முடியாது, மனத்தான் வாரிசு செய்ய சொல்லி எடுத்தாங்க. இந்த பக்கம் எத்தனை பசங்க உண்டோ அவ்வளவு அவங்க எடுத்துருவாங்க. ஆனா இன்னைக்கு அந்த நிலைமை முக்கியமே மாறிவிட்டது. நம்ம ஒரு தகப்பனாருடைய சம்பாதியம், தகப்பனாருடைய சேர்த்து சொத்து நம்ம பிள்ளை பொம்பளை பிள்ளைகளுக்கு உண்டு, இல்லை பொம்பளை பிள்ளைகள் மட்டும்தான் அந்த பொம்பளை பிள்ளைகள் மட்டும்தான் அது உரிமை உண்டு அப்படின்ற நிலையில் இருக்குது. இது இன்னொரு சட்டத்தினால இன்னொரு வரவு நமக்கு ஏற்படுது. இதெல்லாம் பிரிக்கும் போது 2 பொம்பளை பிள்ளைங்க வச்சுக்கோங்க, முந்தி 2 பசங்க இருந்தாங்க, 2 பசங்களுக்கு மட்டும் கொடுத்துருவாங்க. ஆனா இந்த சட்டம் கொண்டு வந்த பிறகு தன்னுடைய மனைவிக்கும் ஒரு பங்கு வைக்கிறாங்க. ஏன்னா பெண்களுக்கு சொத்து உண்டு இல்லையா, அப்ப மனைவிக்கும் ஒரு பங்கு உண்டு, 2 பெண் குழந்தைக்கு ஒரு பங்கு உண்டுங்கிற மாதிரி அந்த மனைவிக்கும் இன்னைக்கு வந்து அந்த ஒரு உரிமை நிலைநாட்டப்பட்டு வருகிறது அப்படின்றத நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதே போலதான் அவர் 89 தான் நமக்கு பெண்களுக்கு வேலை வாய்ப்பிலும் கல்வியிலும் 30% இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க. அப்போ எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சாங்க. 50 சீட்டு இருக்குன்னா கட்டாயம் அதுல வந்து நமக்கு வந்து 30% பெண்களுக்கு கொடுத்தாங்க. இத்தனை சீட்டு பெண்கள் தான் படிக்கிறதுக்கு வாய்ப்பு தரணும்னு சொல்லும்போது எல்லா பெண்களும் படிக்க ஆரம்பிச்சாங்க. அதே நிலைமை வேலை வாய்ப்பு 10 டைப்பிஸ்ட் எடுத்துக்கியா 3 டைப்பிஸ்ட் 2 தான் எடுத்தாங்கன்றத சட்டமாக கொண்டு தமிழக கலைஞர் அவர்கள் எப்போ வந்தார் 89. இன்னைக்கு நம்ம அந்த கண்கூட பார்க்கணும். இப்ப பாத்தீங்கன்னா 50 பேர் எடுக்காமன்னா 30% இல்லை, கிட்டத்தட்ட 50% இன்னைக்கு பெண்கள் தான் வேலைவாய்ப்பு பெறாங்க. அந்த அளவுக்கு படிச்சு தேர்வுலாம் எழுதி நல்ல முறையில பெண்கள் இன்னைக்கு படிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் பேர் இதெல்லாம் நம்ம அந்த இயலாமை சொல்லி கேலி பண்ணக்கூடிய அளவுக்கு பேரை வச்சு அழைப்போம், அதெல்லாம் பேசக்கூடாது. இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் தான் அழைக்கணும்னு சொன்னாரு கலைஞர் அவர்கள். அதே போல மாற்றுத்திறனாளிகள் தனி துறை உருவாக்குனாரு. அவங்களுக்கான திட்டங்கள் இதெல்லாம் மனவளர்ச்சி மனநலன் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து யாருக்கும் உதவி கொடுக்க கலைஞர் தான் முதல்ல 500 ரூபா கொடுக்குன்னு சொல்லிட்டு கொடுக்க ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு எல்லா இடமும் மனவளர்ச்சி மாற்றுத்திறனாளர்களும் சரி, மனநோய் மாற்றுத்திறனாளர்கள் எல்லாத்துக்குமே உதவி தொகைகள் இன்னைக்கு அரசு வழங்கி வருகிறது. அதே போல நம்முடைய முதலமைச்சர் கலைஞர் ஒருபடி மேலே போய் மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்னைக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கி வருகிறார்கள். கலைஞர் கனவுடைய ஒரு வீடு கட்டி கொடுக்கப்பட்டு வருகிறது. அதே போல அதுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக மாற்றுத்திறனாளிகள் இருந்தால் ஒரு நியமனம் உள்ளாட்சி அமைப்புகளில் அந்த நகர்ப்புற உள்ளாட்சினாலும் சரி இல்ல ஊரக உள்ளாட்சினாலும் நியமனம் பண்ணணும்னு சொல்லி சட்டம் இன்னைக்கு சட்டமாக்கி வெளியாகி இருக்குது. அது வந்து நம்ம முதலமைச்சர் தளபதியாருடைய எண்ணத்தில் குறித்த திட்டம். நாங்கள் வந்து கருணை எதிர்பார்க்கல, எங்களுடைய உரிமையை கொடுங்கன்னு கேட்ட மாற்றுத்திறனாளிகளுடைய அந்த கோரிக்கைக்கு இன்னைக்கு வந்து நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் அதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துள்ளார்கள். அதே போல நம்முடைய முதலமைச்சருடைய கலைஞரை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அத்தனை திட்டங்கள் அவர் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே போல உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது நம்முடைய கலைஞர் அவர்கள் தான். அது வந்து ராஜீவ்காந்தி அவர்களால் கொண்டு வரப்பட்ட சட்டம். ஆனா அவர் கொண்டு வந்தாலும் அப்போதைய முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு பெண்ணா இருந்த போது கூட அதை நிறைவேற்றல. ஆனா கலைஞர்
வெளியே வந்துடவே முடியாது. 96 இடஒதுக்கீடுனால நான் மாவட்ட கவுன்சிலர் 2 ஜெயிக்கிறோம். அதுக்கு பெற்ற இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் இப்ப நம்முடைய தலைமையர் என்ன சொல்லியிருக்காரு, 50% இடஒதுக்கீடு. இப்ப பெண்களுக்கு 50 20 கவுன்சிலர் தான் 10 கவுன்சிலர் பெண்கள் கட்டாயம் இருக்கணுன்ற மாதிரி இன்னைக்கு இடஒதுக்கீடு அறிவிப்பு வருகிறது. அப்போ பெண்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது பெண்களுடைய பிரச்சனையை சபையில் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும், பெண்களுடைய பிரச்சனையை அறிந்து செயல்பட ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பெண்கள் இருக்கும்போது. நாம அந்த நிலையை உருவாக்கியதும் முதல் உருவாக்கியது நம்முடைய இளைஞர்கள் தான். அதே போல வாரியங்களை பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை செய்யறவங்களுக்கும் வாரியம், திருநங்கைகளுக்கும் வாரியம், நம்முடைய நாட்டுப்புற கலைஞர்களுக்கு வாரியம் வந்து கிட்டத்தட்ட 13 வாரியங்கள் செய்கிறது. அந்த வாரியத்தின் மூலம் அவங்க பிள்ளைகளுக்கு கல்வி உதவியவங்க, திருமண உதவியவங்க, அந்த வாரியத்தை உறுப்பினராக பணம்னா மழையால் அவருக்கு குடும்பத்துக்கு உதவி என்றெல்லாம் பல்வேறு திட்டங்கள் செயல்பட்டு வருகிறது. கடந்த எடப்பாடி அரசிலே அப்படியே செயலுக்கு வாரியங்கள் இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் வந்ததற்கு புத்துயிர்ப்பட்டு எல்லா வாரியங்களும் இன்னைக்கு செயல்பட உள்ளது. அடுத்த கட்டமாக நம்ம திமுக அந்த வாரிய கூட்டம் தான் முகாம் தான் நாங்கள் வாரியவர்களுடைய உறுப்பினர் சேர்ப்பதற்கும் அவர்களுக்கு உதவித்தொகை பெற்றுத்தருவதற்கும் முகாம்கள் நடத்தப்பட உள்ளோம் என்பதை நான் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நம்மளோட தூத்துக்குடி எடுத்துக்கோங்க. நம்ம மாநகராட்சி 2008ஆம் ஆண்டு நம்முடைய முதலமைச்சர் கலைஞர் அவர்களால் தான் மாநகராட்சி ஆகப்பட்டது. மாநகராட்சி ஆனதுனால தான் அதிக நிதிமதிப்பு பெறுவதற்கு இந்த அளவுக்கு திட்டங்கள் நிறைவேற்ற முடிகிறது. அதே போல நம்ம தூத்துக்குடியில மருத்துவ கல்லூரி கொண்டதும் கலைஞருடைய ஆட்சியில் தான், பொறியியல் கல்லூரி கொண்டது 2006. இவ்வாறு நம்முடைய திட்டத்தை அழைத்துக் கொண்டே போகலாம். முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு வளர்ச்சி பெற வேண்டும், தமிழ் மொழி வளர்ச்சி பெற வேண்டும் என செம்மொழி அந்தஸ்து தமிழ் மொழிக்கு பெற்றுத் தந்தது நம்முடைய கலைஞர் அவர்கள் தான். அதே போல நம்முடைய உலக பொதுமறையாம் வள்ளுவருக்கு திருக்குறள் எழுதிய வள்ளுவருக்கு கன்னியாகுமரியில் 103 அடி அந்த உயர சிலை, என்ன ஒரு பெரிய சுனாமி என்ன வந்தாலும் அது எதிர்த்து தோட்டத்தோடு இதுவரைக்கும் கம்பீரமா நிற்கிறது அந்த வள்ளுவருடைய சிலை. அதே போல சென்னையை வள்ளுவர் கோட்டம் என்றெல்லாம் அந்த உலக பொதுமுறை என்று தமிழர்களுடைய வாழ்வியல் தத்துவங்களை கூறிய அந்த திருக்குறளை அந்த அளவுக்கு நம்முடைய முதலமைச்சர்கள் மேம்படுத்தினார்கள். எல்லாரும் திருக்குறளை கற்றுக்கோங்க, அது நம்முடைய வாழ்க்கைக்கு உதவக்கூடிய கருத்துக்கள், அது தமிழர்களுடைய பின்பற்ற வேண்டிய கருத்துக்கள் என்பதை உலகமெங்கும் கொண்டு சென்றவர் நம்முடைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள். செம்மொழி அந்தஸ்து என்பது நமக்கு பெற்று தந்தவர் அவர் தான். புதியெல்லாம் அந்த காலத்தில் கைவிரிச்சா மனுஷனே வெட்டிட்டு போற கைவிரிச்சாவது புற்றுப்புள்ளி வச்சது கலைஞர். அது என்ன மனுஷனை வச்சு மனுஷன் இருந்து போறான், அது ஒழிக்கணும்னு சைக்கிள் வச்சா கொடுத்து அன்னைக்கு யாரெல்லாம் வீட்டா வச்சுட்டாலும் அவ்வளோ பேருக்கு சைக்கிள் வச்சா கொடுத்து அந்த அறவே அந்த மனுஷனை வச்சு இருந்து போற அந்த முறையை வந்து நீக்கினாங்க. இன்னைக்கு சைக்கிள் வச்சாதான் நமக்கு புதிக்கும் ஆட்டம் அவை காலத்துக்கு ஏற்றாம மாறி வருகிறது. ஆனால் அந்த மனித நேயத்தோடு எதிர்கால நம்முடைய சந்ததிகளை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு வளர்ச்சி பெற வேண்டும், தமிழ் மக்களுடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும், தமிழ் மொழி வளர்ச்சி பெற வேண்டும் என்று அத்துணை திட்டங்களை கண்டவர் தான் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அதே போல சுய குழு ஆரம்பித்தார். அப்பதான் நம்ம வெளியே ஒரு பெண்ணு பேச ஆரம்பித்தாங்க, ஏன்னா வீட்டுக்குள்ளே உடனே இவ்வாறு பெண்களுடைய வாழ்க்கைக்காக அவர் கொண்டு வந்த பெண் மகளிர் காவல்துறையில முதல் மகளிரை நியமித்தது அவங்க தான். பெண்களை விசாரிக்கணும்னா பெண் காவலர்களை விசாரிக்கணும் அப்படின்னு சட்டம் போட்டதும் தலைவர் தான். இவ்வாறு நம்ம வந்து சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவருடைய முத்தமிழறிஞர் கலைஞருடைய பள்ளியில தமிழ்நாடு முன்னேற வேண்டும், தமிழ் மொழி வளர்ச்சி பெற வேண்டும், தமிழ் மக்களுடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்பதற்காக அத்துணை திட்டங்களை நிறைவேற்றி வருகிறார்கள் என்பதை நான் கூறிக் கொள்ள விரும்புகிறோம். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நம்முடைய 20 வயசிலிருந்து 14 வயசிலிருந்து பொது வாழ்க்கைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். அவர் வந்து பெரிய எழுத்தாளர், சிறந்த பேச்சாளர், சிறந்த நாடக எழுதக்கூடியவர், சினிமா வசனம் பண்ணக்கூடியவர், அவருடைய சிறந்த ஒரு சாணக்கியத்தனம், சிறந்த மனிதநேய பண்பாளர், இப்படி ஒரு பண்புகள் திறமை கொண்டவர் நம்முடைய கலைஞர் அவர்கள். எல்லா வகையிலும் திறமை படைத்தவராக இருந்தார். அதனாலதான் பார்த்து தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கைக்காக இவ்வளவு திட்டங்களையும் சட்டங்களையும் கொண்டு வர நான் கொஞ்சம்தான் உங்களுக்கு இடத்துல சொல்லியிருக்கேன். இவ்வாறு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் தமிழருடைய கலைஞருடைய சாதனைகளை. ஆனால் அப்படி ஒரு தமிழ்நாட்டை செதுக்கிய நவீன சிற்பி நம்முடைய கலைஞர் சொன்னா யாரும் மறக்க முடியாது. அப்புறம் வந்து தலைவர்கள்லாம் கொஞ்ச காலத்துக்கு வந்து கலைஞருடைய திட்டத்தை நல்ல முறையெல்லாம் செயல்படுத்தி
இருந்தவங்க தான். இந்த அளவுக்கு கலைஞர் வந்து தன்னுடைய 1924 பிறந்தவர் 2018 அவர் மறைந்தார். அவர் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாடு தமிழ் மொழி அப்படின்ற எண்ணத்திலே வந்து நல்ல பல திட்டங்களை நிறைவேற்றி தந்த கலைஞருக்கு தான் நம்ம இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுகிறோம். இன்னைக்கு வந்து சில தலைவர்களாக யாராக அவங்களுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம தமிழ்நாடு முன்னேறி வந்ததே தெரிய மாட்டேங்குது இந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு. அதனால என்ன செஞ்சீங்க கேள்வி கேட்டுக்கிறாங்க. 5 முறை முதலமைச்சராக இருந்த நம்முடைய முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் அத்துணை திட்டங்களே தமிழகத்துக்கு வந்ததுக்காக தமிழகம் வளர்ச்சிக்கு காரணம் கலைஞர் அப்படின்னு சொன்னா அதை யாரும் மறக்க முடியாது. அந்த அளவுக்கு திட்டங்கள் இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் கலைஞருடைய வழியிலே அவர் காட்டிய கொள்கையிலே அணுகளவு பெறாமல் நல்லா புரிந்து வருகிறார்கள். நம்முடைய அத்துணை திட்டங்களை அவர் கொண்டு வந்த ஒரு திட்டம் அதுக்கு மேற்கொண்டு வண்ணம் அடுத்த திட்டம் அவர் 33% பெண்களுக்கு இதை விட கொடுத்தார். நம்முடைய தலைமையாக 50% பெண்களுக்கு இடம் தருகிறார். இவ்வாறு ஒவ்வொரு திட்டமாக மாற்றுத்திறனாளி துறையை உருவாக்கின தலைவர் இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளார் திட்டங்களில் பிரதிநிதித்துவம் நியமனம் செய்கிறார்கள் நம்முடைய முதலமைச்சர் தலைமையாக. இவ்வாறு தொடர்ச்சியாக ஆட்சி பெற்று வருகிறார்கள். 4 ஆண்டுகளில் இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக உயர்ந்த மாநிலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. யார் அறிவிச்சிருக்கா? ஒன்றிய அரசு 9.69% பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. வறுமை கோட்டு கீழே பட்டியலுள்ள எண்ணிக்கை மக்களுடைய எண்ணிக்கை வெறும் 1% தான் தமிழ்நாட்டில் இருக்கு. அதே போல தனிநபர் வருமானம் உயர்ந்திருக்கு. நம்ம தோல் பகுதியின் துறை, மின்சார உற்பத்தி, ஜவுளி உற்பத்தி, ஏற்றுமதி எல்லாம் நம்ம வந்து உயர்ந்திருக்கிறோம். இவ்வாறு தமிழகம் இந்தியாவிலேயே சிறந்த மாநிலம் என்று இன்னைக்கு